ஒரு அழகான காலை பொழுதில் டோராவும் புட்ஸும் காட்டில் நடந்து செல்லும்போது புதர்களுக்கிடையே மின்னிக் கொண்டிருந்த ஒரு தங்க நிற மந்திரக்கோலை கண்டெடுத்தனர். அந்த மந்திரக்கோலை டோரா கையில் எடுத்ததும் அது மென்மையாக ஒளிரத் தொடங்கியது. அப்போது அங்கே தோன்றிய ஒரு தேவதை அது தனக்குச் சொந்தமானது என்று கூறி வருத்தத்துடன் கேட்டது. டோரா அந்த மந்திரக்கோலை அன்புடன் தேவதையிடம் திருப்பிக் கொடுக்க, தேவதை அதனை சுழற்றி காய்ந்த செடிகளை வண்ணமயமான பூக்களாக மாற்றியது. அந்த நேரத்தில் திருட்டுத்தனமாக வந்த குரங்கு மந்திரக்கோலை திருட முயன்றபோது டோரா கத்துகிறாள், "குரங்கி, நீ இப்படியெல்லாம் திருடக்கூடாது!" உடனே குரங்கு ஏமாற்றத்துடன் பின்வாங்கி ஓடிவிட்டது. அதற்கு நன்றி கடனாக தேவதை அவர்களுக்கு மாயாஜால மிட்டாய்களை வழங்கி அவர்களை வானவில்லில் விளையாடச் செய்து மகிழ்வித்தது. இறுதியில் தேவதை மகிழ்ச்சியாக வானவில்குள் சென்று மறைந்துவிட்டது. இந்த கதையைப் போலவே நாமும் மற்றவர்களுக்குச் சொந்தமான பொருளை உரியவரிடமே ஒப்படைப்பதுதான் நேர்மை. அந்த நேர்மையே நமக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் நற்பெயரையும் பெற்றுத்தரும்.